திருச்சிற்றம்பலம். விநாயகனே வெவ்வினையை வேலறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம், தன்மையினால் கண்ணிற்பணிமின் கணிந்து. திருச்சிற்றம்பலம். நாங்கள் விநாயக புராணத்தின் தொடர்ச்சி படிச்சு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 20வது படிக்க போறோம். வாசிங்க. வித்திருமையின் கணவர். விருத்திருமையின் கணவர் வித்திருமையின் கணவர் சுக்கிலர் உஞ்ச விருத்திக்காக வெளியே சென்றிருந்தார். அதனை உஞ்ச விருத்திக்கான தெரியல சென்றிருந்தார். அக்காலத்தில் வேதியர்கள் உஞ்ச விருத்தி பின்னுக்கு வருது. உஞ்ச விருத்தி எனப்படும் பிச்சை எடுத்து வரும் அரிசியை சமைத்து ஆண்டவனுக்கு நைவேத்தியம் செய்வார்கள். அதையே சாப்பிடுவார்கள். மீதி இருந்தால் தானம் செய்து விடுவார்கள். சில சமயங்களில் ஏதும் கிடைக்காமல் போயினால் பட்டினிதான். இந்த நிலையில் மகோட்கடருக்கு விருந்து வைக்க வேண்டுமென்றால் நடக்கிற செயலா. ஆதிசங்கரருக்கு ஒரு நெல்லிக்கனி போல விருத்துமையின் வீட்டிலும் தவிடும் வெல்லமும் இருந்தது. அந்த தவிட்டில் மோதகம் அதிரசம் முதலானவை செய்தால் விருத்தமை. அன்பு துணைவரே, மகோட்கடர் கருணை மிக்கவர். நம் காசி தேசத்துக்கு ஒளிகாட்ட வந்துள்ள அவர் நம்மை போன்ற ஏழைகளை புறக்கணிக்க மாட்டார். மேலும் நான் செய்துள்ள இந்த மோகத்தில் ஒரு சிறு துளி அவர் வாயில் பட்டால் போதும், நான் மகிழ்வேன் என்றாள். சுக்கிலரும் அதை ஆமோதிப்பது போல் தலையாட்டினார். அன்றைய தினம் பழக்கத்தை விட முன்னதாகவே மகோட்கடர் சுக்கிலரின் வீட்டுக்கு எழுந்தருளினார். உலகை காக்க வந்துள்ள உத்தமரே, வர வேண்டும் வர வேண்டும் என முகமன் கூறி வரவேற்றனர் தம்பதியினர். அவரது திருவடியை தாம்பாளத்தில் தாங்கி நீராட்டி குரல் பண்ண மேலுக்கு உயர்ந்த வகை பலகார எங்கள் ஏழைகள் ஏதோ எங்களால் இயன்ற பலகாரங்களை தவிடு கொண்டு செய்திருக்கிறோம். தாங்கள் அமுது செய்ய வேண்டும் என்று பணிவுடன் வேண்டினர். ஆகா, தவிட்டில் கூட பலகாரமா? காசி மக்களின் நண்பை நான் என்னவென்று புகழ்வேன். நான் இதுவரை போன இடங்களில் எல்லாம் கற்கண்டி சாதம், பால் சாதம், தயிர் சாதம், புளியோதரை, இன்னும் கோதுமைகளில் செய்த பண்டங்கள் என சாப்பிட்டு அழுத்து போனேன். உங்கள் வீட்டில் எனக்கு பிடித்த உயர்ந்த வகை பலகாரத்தை தந்திருக்கிறீர்கள். விருத்தமேயே தாயே, வித்ருமை தாயே, எனக்கு இது போதாது, இன்னும் இருப்பதெல்லாம் எடுத்து வாருங்கள் என்றார். விருத்துமைக்கு மகிழ்வதா அல்லது வருந்துவதா என்பது புரியவில்லை. ஒரு நபருக்கு தேவையான அளவுக்கு தவிடு இருந்தது. வெல்லமும் காலி. அதை கொண்டு பலகாரம் செய்தாயிற்று. மகோட்கடர் இன்னமும் கேட்கிறாரா? அவள் கையை பிசைந்தது கண்டும் சுக்லரின் முகம் பதட்டம் தெளிவது கண்டு மகோட்கடர் சிரித்தார். என் அன்பு பக்தர்களே, உங்களை நான் அறிவேன். எனக்கு ஆடம்பரமும் அளவும் பெரிதல்ல. பக்தியுடன் ஒரு சிறு உருண்டையை தந்திருந்தாலும் ஏற்பேன். ஒரு கைப்பிடி பொறி தந்தாலும் எனக்கு போதும். என்னை உங்களுக்கு தெரியவில்லையா என்றவர் கர்ஜனையுடன் சிரித்தபடியே விஸ்வரூபம் எடுத்தார். சிங்கவானத்தில் சித்தி புத்தி இருவரும் அமர 16 கரங்களுடன் ஆயுதம் தாங்கிய விநாயகப் பெருமானாக காட்சியளித்தார். காசியில் யாருக்கும் கிடைக்காத அந்த திவ்ய காட்சி வித்ருமையின் பக்திக்கு கிடைத்தது. விஷயம் காஜிராஜனுக்கு தெரிய அவனின் நகர மக்களும் ஓடோடி வந்து அந்த திவ்ய தரிசனத்தை கண்டனர். நல்லார் ஒருவர் உளரே, அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை போல வித்ருமையின் கலங்கமற்ற எளிய பக்தி காசி நகருக்கே விநாயகரின் தரிசனத்தை கொடுத்தது. பின்னர் காசிராஜன், விநாயகப் பெருமானே, தாங்களே எங்கள் அருகில் இருக்கும் போது நாங்கள் யாரை கண்டு கலங்க வேண்டும்? தங்களின் திருப்பாதத்தில் என்னையும் என் தேச மக்களையும் சேர்த்து முக்தி அருள வேண்டும் என்றான். விநாயகர் அவர்களிடம், இந்த தேசத்தில் பிறப்பவர்களுக்கும் இங்கே வருபவர்களுக்கும் தங்குபவர்களுக்கும் முக்தி அருள்வேன் என அருள்வாரித்து அனைவருமே பூலோகத்தில் இன்னும் நீண்ட காலம் செல்வச் செழிப்புடன் வாழ அருள் செய்தார். வித்ருமை சுக்கிலர் தம்பதிக்கு ஏராளமான செல்வத்தை கொடுத்து தக்கவர்களுக்கு தானம் செய்து இறுதியில் தன் திருவள்ளுவரை அடைய வரம் கொடுத்தார். இந்த நேரத்தில் தன்னால் அனுப்பப்பட்ட அனைத்து அசுரர்களும் அழிந்ததால் ஆத்திரமடைந்த நராந்தகன் மகோட்கடரை நேரில் சென்று அழிக்க புறப்பட்டார். உயர்ந்த காசிராஜன், விநாயகரே, தங்களுக்கு இருக்கும் தைரியத்தில் அவரை சென்று வணங்கி போரில்
வெற்றி பெற ஆசி வேண்டினான். மகோட்கடர் அவனிடம், காசிராஜா, நராந்தகனுக்கு அழிவு காலம் வந்து விட்டது. உன்னுடன் நானும் ஒரு போர் வீரனாக வருகிறேன் என்று சொல்லி கவசம் அணிந்து வாழை ஏந்தி புறப்பட்டார். நாராந்தகனின் அரசு படைக்கும் காதிரானின் படைக்கும் இடையே கடும் சண்டை நடந்தது. இருதரப்பிலும் எண்ணற்ற வீரர்கள் இறந்தனர். மகோட்கடரை நாராந்தகன் கடுமையாக எச்சரித்தான். ஏ யானை முகத்தோனே, சிறுவனே, மரியாதையாக ஓடிவிடு. சிறுவன் என்பதற்காக உன்னை விடுகிறேன். இல்லாவிட்டால் இதற்கு உன் தலை என் கையில் இருந்திருக்கும் என்று வீரவசனம் பேசினான். மகோட்கடர் சிரித்தார். தன் தலைதானே கையில் வேண்டும் இந்தாபடி என்றவர் மேல கொஞ்சம் கூட என்று இன்னும் மகோட்கடர் சிரித்தார். தலைதானே கையில் வேண்டும் இந்தாபடி என்றவர் ஒரு பானத்தை எடுத்து நராந்தகனின் தலைக்கு குறிவைத்தார். அது அவனது சிரத்தை அறுத்து தள்ளியது. காசிராஜனின் வீரர்கள் நராந்தகன் அழிந்தான் என கோஷமிட்டனர். ஆனால் என்ன ஆச்சரியம், மற்றும் ஒரு தலை முளைத்தது. முளைத்த தலையை மீண்டும் மகோட்கடர் கொய்ய புதிதாக தலை முளைத்தது. அப்போது சிவனிடம் பெற்ற அஸ்திரம் ஒன்றை அவன் தலையிலேயே நாராந்தகனின் ஆவி பறந்தது. அவனது தலை போலோ தேவலோகத்தில் ஆட்சியில் இருந்த தேவாந்தகனின் காலில் போய் விழுந்தது. சகோதரா, போய்விட்டாயா? உன்னை கொண்டவர்கள் யார்? வேதாந்தகன் வாளை உருவினான். தம்பி, நீ போய்விட்டவர்கள் நான் வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன்? ஆனால் உன்னை கொன்றவர்களை பழி வாங்காமல் நான் மடிந்தால் உன் ஆத்மா சாந்தி பெறாது. இப்போதே புறப்படுகிறேன். உன் சிட மறுத்தவனின் சிடத்தை பதிலுக்கு அறுத்து உனக்கு படையலிட்ட பிறகே உன்னை வந்தடைவேன் என முழங்கினான். தம்பியை கொன்ற மகோட்கடரை பழிக்கு பழி வாங்க பெரும்படையுடன் புறப்பட்டான். இது எல்லாம் மகோட்கடர் அறிந்தே இருந்த நரந்தனை விட 10,000 மடங்கு பலம் வாய்ந்த தேவகாந்தனை எப்படி அழிக்கப் போறோம் என காசிராஜன் கவலையில் மூழ்கியிருந்தான். அவனை தேற்றி அவனது மனைவி, மகோட்கடர் வந்த பிறகு நமக்கு தோல்வி என்பதே ஏற்படவில்லை. நீங்கள் அவரையே சரணடையுங்கள் என்றாள். அதன்படி காசிராசனும் மகோட்கடரை வணங்கி நிற்க சித்தி புத்தியர் அவனை ஆசீர்வதித்து, இம்முறை எங்கள் கணவருடன் நாங்களும் போருக்கு செல்கிறோம். பெண்களால் சாதிக்க முடியாதது ஏதுமில்லை என்றனர். மகோட்கடர் தனக்கு வாய்த்த வீர மனைவியர் கண்டு ஆனந்தம் கொண்டார். இருப்பினும் போர்க்களத்துக்கு வர தேவையில்லை என்ற சித்தி புத்தியரோ அவரது பாதத்தில் விழுந்து, கணவருக்கு ஒரு துன்பம் வந்தால் மனைவி அதை பார்த்து கொண்டிருப்பது நல்லதல்ல. இவ்வளவு நாளும் தாங்கள் போரிட்டவர்கள் எல்லாம் வலிமையற்ற கோழைகள். இப்போது வரும் தேவகாந்தனும் அப்படிப்பட்டவனே. இருப்பினும் அவனது தந்தை ரவுத்திரகேது மாயாஜாலம் தெரிந்தவன். மாயத்தை மாயத்தாலே வெல்ல முடியும் என்றனர். மகோட்கடரும் அவர்களை போர்க்களத்துக்கு அழைத்துச் செல்ல சம்மதித்தனர். சித்தி தேவி தனக்கு அடங்கிய அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிராப்தி, பிரகாமியம், ஈசத்துவம், வசித்துவம் ஆகிய அஷ்டமா சித்தியரை வரவழைத்தாள். தேவியரை தாங்கள் 8 வித சக்திகளாயிருந்து மாயங்கள் புரிந்து தேவாந்தகனை வெற்றி கொள்ள வேண்டும் என்றாள். அந்த சக்திகள் ஆயுதம் தாங்கி போர்க்களத்தில் அணிவகுத்ததுடன் தங்களுக்கு கீழ் ஏராளமான வீரர் வீராங்கனைகளையும் உருவாக்கினர். சித்த புத்தி புடைசூழ சிங்க வாகனத்தில் மகோட்கடரும் போர்க்களத்தில் புகுந்தார். தேவாந்தகனும் தனது அசுரப்படையுடன் வந்து சேர்ந்தான். பெரும் சண்டை நடந்தது. 8 வகை சக்திகளின் மத்தியிலும் புகுந்து போரிட்டது அசுரப்படை. தேவாந்தகனின் உக்கிரம் வாய்ந்த அம்புகளின் வலிமை தாங்காமல் மகோட்கடரின் படை சற்று பின்வாங்கத்தான் செய்தது. இந்த நேரத்தில் புத்தி தேவி தன் புத்தியை பயன்படுத்தினாள். தனது உடலிலிருந்து பௌத்தேவி என்ற பூதப்பெண்ணை உருவாக்கி தேவகாந்தனின் படையினரை விழுங்கி விடுமாறு உத்தரவிட்டாள். பௌத்தேவி ஆக்ரோஷமாக சென்று அசுரப்படையினரை பிடித்து குவியல் குவியலாக வாயில் போட்டு விழுங்கினாள். அவளது கையில் தேவாந்தகனும் சிக்கினான். அவனையும் பிடித்து வாயில் போட்டு விழுங்கி விட்டாள் பௌத்தேவி. அவ்வளவுதான். எஞ்சியிருந்தவர்கள் தப்பியோடினர். என்ன ஆச்சரியம்! தன் மாஜாஜால வெள்ளமையால் தேவகாந்தகன் அவளது காது வழியாக வெளியில் பாய்ந்து தப்பியோடினான். நேராக தன் தந்தை ரவுத்திரகேதுவை சரணடைந்தான். பதறி ஓடி வந்த தந்தையிடம் தப்பி இறந்து போனதையும் அவனை கொன்ற மகோட்கடரை அழிக்கச் சென்று தோற்று திரும்பியதையும் சொல்லி புலம்பினான். ரவுத்திரகேது இளைய மகனின் மறைவுக்காக வருந்தினார். தேவாந்தரனும் சரி நடந்ததை நினைத்து வருந்துவதில் பலனில்லை. நீ வெற்றி பெற தகுதி உபாயத்தை நான் சொல்லுகிறேன். இன்றிரவு அறுகோண வடிவ
குண்டம் அமைத்து யாகம் செய். நான் சொல்லும் மந்திரங்களைச் சொல். யாக குண்டலத்திலிருந்து ஒரு கருப்பு குதிரை வெளியே வரும். அதில் அமர்ந்து போரிட்டால் உன்னை வெல்ல யாராலும் முடியாது என்றார். தந்தையின் ஆலோசனைப்படி இரவோடு இரவாக யாகம் செய்தான் தேவாந்தகன். அதிகாலை வேளையில் அந்த குதிரை வெளிப்பட்டது. அதில் ஏறிய வந்த தேவாந்தகன் குதிரை மிகுந்த தைரியத்துடன் நம்பிக்கையுடனும் போர்க்களத்தில் புகுந்தான். சித்தி புத்தியர் தங்கள் சக்தி படையையும் பௌத்தேவி தலைமையில் மற்றொரு படையை நிறுத்தியிருந்தனர். அந்த படையை அழிக்க தேவாந்தகன் ஒரு உபாயம் செய்தான். தன் மானசீக சக்தியால் யாரும் அறியாமல் போர்க்களத்தில் ஒரு ஓலத்தில் யாக குண்டம் ஒன்றை வரவழைத்தான். மனதுக்குள் சில மந்திரங்களை ஊதினான். யாக குண்டத்தில் தானாக தீப்பற்றியது. அந்த வேள்வி தீயிலிருந்து ஒரு பெண் பூதம் புறப்பட்டு வந்து தேவாந்தகன் முன்னால் நின்றது. எஜமானரே, ஏன் அழைத்தீர்? எனக்கு பசிபாட்டுகிறது, உடனே உணவிடும் என்றது. தேவாந்தகன் சித்தபடியே, பூதமே, இதோ என் எதிரே நிற்கும் மகோட்கடரின் படையிலுள்ள சக்திகளையும் அவர்களோடு நிற்கும் பெண்பூத படையிலுள்ள ஒருவருடாமல் சாப்பிட்டு உன் பசியை போக்கிக் கொள் என்றான். அந்த பூதம் மிகுந்த மகிழ்ச்சியுடன் களத்தில் இறங்கியது. ஆனால் புத்தி தேவி உருவாக்கிய பௌத்தேவி அந்த பெண் பூதத்தை மடக்கி விட்டாள். அதனுடன் உக்கிரமாக சண்டையிட்டு அந்த பூதத்தை கொன்று வீசினாள். பெருமாத்திரமடைந்த தேவாந்தன் மகோட்கருடன் படையை கட்டி போடும் மோகனாஸ்திரத்தை தான். அது அவனுக்கு பலந்தது. மகோட்கடரின் படைகள் அந்த அஸ்திரத்துக்கு மயங்கி சாய்ந்தன. காசிராசன் கலங்கி விட்டான். மகோட்கடரே, படைகள் எல்லாம் மயங்கி விட்டன. காசி நகரம் என்னமாகுமோ என கதறினான். 22. கடவுளே அருகில் இருந்தாலும் கூட பயமன்ற தொற்று வியாதி மட்டும் ஏனோ மனிதனை விட்டு மறைய மறக்கிறது. மனிதனிடத்தின் சுவாபம் அப்படி. என்ன நடந்தாலும் நடக்கட்டுமே, இறைவன் நம் அருகில் இருக்கிறான் என்ற எண்ணம் ஏனோ மனிதனின் மனத்துக்குள் நிரந்தரமாக தாங்கிக் கொள்ள மறக்கிறது. காசிராஜனின் அருகில் சாட்சாத் விநாயக பெருமானே புழு அவதாரம் எடுத்து அருகில் இருந்த போதும் கூட அவன் கலங்கி நின்றான். மகோட்கடர் அவனை தேற்றினார். காசிராஜா, பைத்தியக்காரன் போல உயிர் பயத்தில் பிதற்றுகிறாயே, உன் தேச மக்கள் அழிந்து போகாத வரம் பெற்று வந்தவர்களா என்ன? ஆனால் நம் எதிரில் நிற்கும் தேவாந்தகன் அம்புலன்களையும் அடக்கி சிவனை எண்ணி தவம் இருந்து அவரிடம் அழியாவரம் பெற்றிருக்கின்றான். அது எப்படிப்பட்ட வரம் என்பது உனக்கு தெரியுமா? இரவிலும் பகலிலும் நான் அழியக்கூடாது. ஆயுதங்களினாலோ விலங்குகளாலோ பிற உயிரினங்களாலோ அழிவு வரக்கூடாது. இன்னும் பல நிபந்தனைகளின் பேரில் வரம் வாங்கி இருக்கிறான். என் தந்தை தன்னை மனதார நினைத்தவர்களுக்கு கொடுத்து விடுவார். ஆனால் அதை தவறாக பயன்படுத்தினால் அவனை அழிக்கவும் தயங்க மாட்டார். ஒன்றை சொல்லுகிறேன் கேள். மனிதர் தங்களை புத்திசாலிகள் என கருதி கொண்டிருக்கிறார்கள். இந்த தேவாந்தகனும் அப்படியே. தான் விதித்த நிபந்தனைகளின் அடிப்படையில் தனக்கு அழிவே வராது என எண்ணிக்கொண்டிருக்கிறான். ஆனால் எப்பேற்பட்ட அறிவாளியும் எங்காவது இடறி விடுவானா? இவன் பகலிலும் இரவிலும் சாகக்கூடாது என்று வரம் வாங்கினானே ஒழிய பகல் அல்லாத இரவும் அல்லாத இரண்டும் கலந்திருக்கும் வகையாகிய அதிகாலை பொருளில் சாகக்கூடாது என்ற வரம் பெறவில்லையே. அந்த நேரத்திற்காக காத்திருக்கிறேன். அப்படியே அந்த பொழுது வந்தாலும் இவனை ஆயுதங்களால் அழிக்க முடியாது. எனவே ஆயுதமல்லாத ஒரு பொருளால் தான் இவனை அழிக்க முடியும். பொறுத்தில் வேடிக்கை என சொல்லிவிட்டார். மகோட்கடர் தன்னை எப்படியும் காப்பாற்றி விடுவார் என்ற நம்பிக்கை அவனுக்குள் இருந்தாலும் காதிராஜன் மனம் பதைத்து காத்திருந்தான். அன்று விடிய போர் நடந்தது. தனது படைகளை காப்பாற்ற மகோட்கடர் பினாகம் என்னும் வில்லை எடுத்தார். ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான அம்புகளை பல திசைகளிலும் சிறடிக்க செய்யும் வகையிலான வில் இது. இதை கொண்டு அசுரப்படைகளின் பெரும்பகுதியை கொன்று குவித்து விட்டார். மயங்கி கிடந்த படைகளை எழுப்ப அதில் தெரியலே என்ற அம்புக்குறி அதில் எழுந்தன. எஞ்சியிருந்த படைகளை அவர்கள் அழிக்க ஆரம்பித்து விட்டனர். மனிதர்கள் அசுர குணங்களால் சூழப்பட்டு கடவுளை மறந்து தங்கள் இஷ்டம் போல் மோகனாசிரம் குறிக்கிறது. ஆசைகளில் கட்டுண்டு கிடப்பதில் இருந்து விடுபட்டு இறைவனை அடைய வேண்டும் என்ற பேரறிவாகிய ஞானத்தை கொடுப்பதையே மகோட்கடர் ஞானாஸ்திரம் குறிக்கிறது. இப்படி விடிய நடந்த சண்டைக்கு பின் விடியல் பொழுதை நெருங்கிவிட காசிராஜன் மனம் பதைத்து நின்றான். இதற்கு கலங்காமல் போரிட்டு கொண்டிருந்த வேதாந்தனின் அருகில் மகோட்கடர் சென்றார்.
விநாயகப் பெருமான் விஸ்வரூபம் எடுத்தார், தன் கொம்பை ஒடித்தார். கொம்பை விநாயக எங்க தன் கொம்பை ஒடித்தார். பாருங்க ஆண்டி, கொம்பை ஒடித்தார், யானை யானை ஒடித்தார். யானை தந்தத்தை ஆயுதம் என கூற முடியாது. அதனை அப்படியே வேதாந்தனின் தலையில் பாய்ச்சினார். அவனது ஆவி விருந்தது. விநாயகரை வலம் வந்தது. ஒரு காலத்தில் சிவபெருமான் எண்ணி தவன் செய்த பெருமை உடையவன் என்பதால் அந்த பாக்கியம் வேதாந்தனுக்கு கிடைத்தது. பின்னர் அவரது திருவடியில் சரணடைந்து அவருடனே ஐக்கியமாகிவிட்டது. பட வீரர்கள் ஆர்ப்பரித்தனர். காசிராஜன் ஆனந்த கண்ணீர் வடித்தான். விநாயக பெருமானே, தாங்களே வந்து காசியை காத்தமைக்கு நன்றி. தாங்கள் இந்த தலத்தில் வீட்டிலிருந்து அருள்வாளிக்க வேண்டும் என்று வேண்டினான். விநாயகரும் அதை ஏற்றார். பின்னர் தன்னை மகற்கடலாக சுருக்கி கொண்டு அரண்மனைக்கு புறப்பட்டார். தனது மகனின் திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும் என்று காசிராஜன் கேட்டுக்கொள்ளவே தந்தை காசியப்பர் இட்ட உத்தரவுப்படி புரோதராக இருந்து சிறப்பாக நடத்தி வைத்தார். பின்னர் தன் இல்லத்துக்கு சித்தி உத்தியருடன் திரும்பினார். காசிராஜனும் அவனது படைகளும் அவருடன் சென்றனர். காசிராஜன் காசியப்பரிடம் அதிதியிடமும் தங்கள் நாட்டில் நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் தங்கள் நாட்டில் நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் தங்கள் நாட்டில் நடந்த நிகழ்ச்சியெல்லாம் பிரஸ்தாபம் செய்தான். அதை கேட்டு அவர்கள் மகிழ்ந்தனர். மகற்கடலில் தனது மானிட புறவி முடிந்து விட்டதாக காசியப்பர் அதிதியிடம் விடைபெற்று விண்ணுலகம் புறப்பட்டார். மகனை ஆரத் தழுவிய பெற்றோர் தங்களையும் விநாயகரின் ஆனந்த லோகத்துக்கு அழைத்து செல்ல விரும்பினர். பூமியில் இன்னும் பல செயல்கள் செய்து தன்னை வந்து அடையும்படி விநாயகர் அருள்வாளித்து புறப்பட்டார். காசிராஜன் கண்ணீர் வடித்தார். கணங்களின் தலைவரே, தங்கள் பெற்றோருக்கு அருள் செய்த தாங்கள் என்னை போன்ற லோகாயுதங்களை விரும்பும் மீன ஜென்மங்களையும் உமது லோகத்துக்கு அழைத்து செல்ல மாட்டீரா? அதற்காக இந்த விலையையும் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றது. விநாயகர் கலகல என்று சிரித்தார். சித்தி உத்தியரும் சிரித்தனர். காசி மன்னா, எனது உலகத்தை அடைய விரும்பும் பக்தர்கள் கொடுக்க வேண்டிய விலை என்ன தெரியுமா என்றதும், அவர் கேட்கும் விலையை தங்களால் கொடுக்க முடியுமா என காசிராஜனும் அவனுடன் வந்தவர்களும் அவளுடன் அவர் ஏறிட்டு பார்த்தனர். பக்தர்களே, நான் சொல்லும் இந்த கதையை கேளுங்கள். இதை கேட்ட பின் என் லோகத்தை அடைய எங்கே கூடியிருக்கும் அனைவரும் கொடுக்க வேண்டிய விலையை தெரிந்து கொள்வீர்கள் என்று சொல்லி தன்னால் சம்கரிக்கப்பட்ட அனலாசுரன் பற்றி சொன்னார். ஒரு முறை யமதர்மராஜா தேவலோக பெண்ணின் நடனத்தை ரசித்துக் கொண்டிருந்தார். அந்த மோக மயக்கத்தில் அவரிடமிருந்த அனலாசுரன் என்ற அசுரன் வெளிப்பட்டான். அவன் நின்ற இடம் தகித்தது. யமதர்மராஜா தன்னை பெற்றவர் என்பதால் அவரை விட்டுவிட்டு மற்ற தேவர்களை விரட்ட ஆரம்பித்தான். அவன் அருகில் நெருங்கினாலே கடும் வெப்பம் ஏற்பட்டதால் அவர்கள் தீயில் நிற்பதைப் போல உணர்ந்தனர். தங்களுக்கு புகலிடம் தேடி அவர்கள் திருமாலிடம் சென்றனர். திருமால் அவர்களை சமாதானம் செய்து, இந்த அசுரனை அழிக்கும் சக்தி என் மருமகன் கணபதிக்கு மட்டுமே உண்டு. எல்லோரும் கணபதியை தியானியுங்கள் என சொல்லிவிட்டார். அதனை அனைத்து தேவர்களும் மானசீகமாக தங்கள் மனதில் விநாயகரை ஆவாகனம் செய்து வழிபட்டனர். அப்பொழுது விநாயகர் மனித முகத்துடன் ஒரு பிரம்மச்சாரி இளைஞனாக அவர்கள் முன் வந்து நின்றார். தேவர்களே, நீங்கள் ஏன் கலங்க வேண்டும்? அந்த அசுரனை என்னால் கொல்ல முடியும் என்றதும், நீயோ சிறுவர், அவனோ அசுரன், உன்னால் எப்படி அவ்வளவு பெரிய அசுரனை கொல்ல முடியும் என்று ஆதங்கத்துடன் கேட்டனர். அந்த இளைஞன் சிரித்தார். அந்நேரத்தில் தேவர்கள் அனைவரும் ஒரே இடத்தில் கூடி நின்று ஒரு பிரம்மச்சாரியுடன் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் என்ற தகவல் அனலாசுரனுக்கு கிடைக்கவே அவன் வேகமாக அங்கே வந்தான். தேவர்கள் பொம்மை தாங்காமல் அங்கிருந்து அங்குமிங்கும் சிதறி
அந்த இளைஞனோ எதையும் கண்டு கொள்ளாமல் நின்றார். தேவர்கள் ஆச்சரியப்பட்டனர். அனலாசுரன் இளைஞனின் அருகில் வந்து, வெப்பத்தால் உலகத்தை அழிக்கும் சக்தி என்னிடம் உண்டு, நீயோ அப்படியே நிற்கிறாய், யார் நீ என என் உடலில் இன்னும் என் உடலில் இன்னும் சூடேற்றினால் நீ உருகிப் போவாய் என எச்சரித்து கடைவாய் கோரைப் பற்கள் வெளிப்படும்படி சிரித்தான். அப்போது அவனது வாயிலிருந்து தீ வெளிப்பட்டது. விநாயகர் அதை ஊதி அணைத்தார். அவன் வெப்பத்தை கடுமையாக்கி பூலோகத்தில் பாய்ந்தான். அங்கிருந்து உயிர்களை அழிக்க முயன்ற போது இளைஞனான கணபதி பூமியை விழுங்கி வயிற்றுக்குள் தள்ளிவிட்டார். இவ்வாறாக 7 உலோகங்களையும் அவன் தீ வைக்க முயன்ற போது எல்லா உலகங்களையும் தன்னுள் அடக்கினார் கணபதி. அவரது வயிறு பானை போலானது. பின்னர் அந்த இளைஞனிடம், சிறுவனே, மரியாதையாக ஓடிவிடு, மாய வேலைகளை எல்லாம் என்னிடம் காட்டாதே, 7 லோகங்களையும் முழுங்கி வேடிக்கை காட்டு, முன்னை அந்த லோகங்களுடன் முழுங்கி விடுவேன் என எச்சரித்தான். உடனே இளைஞனாக வந்த கணபதி சுய வடிவம் கொண்டு தன் தும்பிக்கையால் அவனை வளைத்து இறுக்கி அந்தரத்தில் தூக்கினார். அவன் தும்பிக்கையில் இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு கீழே குதித்தான். கணபதி அவனிடம், அனலாசுரா, உனக்கு கொடிய பசி போலும், என் வயிற்றுக்குள் போ, அங்கே 7 லோகங்கள் இருக்கின்றன, அத்தனையும் எடுத்துக்கொள் என்றார். அவனும் நல்லது நல்லது என்றபடி வயிற்றுக்குள் சென்றான். அவன் உள்ளே சென்றானோ இல்லையோ, மூடிய வாயை கணபதி திறக்கவில்லை. தப்ப வழியின்றி அவன் தவித்தான். விநாயகரோ அவனை உள்ளடக்கிக் கொண்டு வெப்பம் தாழாமல் தவித்தார். தேவர்கள் அவருக்கு கொடுத்த இளநீர், பால் எதுவும் சூட்டை தணிக்கவில்லை. சித்தி புத்தியர் தங்கள் அங்கங்களால் அவரது வெப்பத்தை தணிக்க முயன்று தோற்றனர். என்னதான் செய்வது? அவர்கள் விநாயகரையே சரணடைந்தனர். விநாயகர் அவரிடம், நீங்க செய்யும் எந்த பரிகாரமும் என்னை திருப்திப்படுத்தாது. எனக்கு தேவை அருகம்புல். அதை உங்களால் முடிந்த அளவு கொண்டு வந்து குவியுங்கள், வெப்பம் தணிந்து விடும் என்றார். தேவர்கள் அருகம்புல்லை கொண்டு வந்து குவித்தனர். அவரது உடலையே அருகம்புல்லால் மூடும் அளவு கொட்டினர். விநாயகரின் வெப்பம் தணிந்தது. அனலாசுரனும் உள்ளுக்குள்ளேயே ஜீரணமாகி விட்டான். இந்த வரலாற்றை பக்தர்களிடம் சொன்ன கணபதி, இப்போது சொல்லுங்கள், என் லோகத்தை அடைய நீங்கள் கொடுக்க வேண்டிய விலை என்ன என்பதை என சொல்லவே, ஆகா கருணை கடலே, பல்வகை நவரத்தினங்கள் பதிக்கப்பட்ட தங்க மாலைகளும் ஏராளமான பிரசாத வகைகளும் தங்களுக்கு தரப்பட வேண்டுமோ என நாங்கள் அறியாமையால் ஆளுக்கொரு வகையில் கற்பனை செய்தோம். எங்கும் பறந்து விரிந்து கிடக்கும் சாதாரண அரும்பம் புல்லுவால் உங்களை அடைந்து விடலாம் என்றால் நாங்கள் செய்த பாக்கியம்தான் என்றனர். அன்று முதல் விநாயகரை அருகம்புல்லால் அர்ச்சிக்கும் வழக்கம் ஏற்பட்டது. அருகம்புல் தவிர தங்களுக்கு பிடித்தமான பூக்களையும் நாங்கள் அணிந்து மகள ஆசைப்படுகிறோம், அதையும் சொல்லுங்கள் என்றார் பக்தர்கள். ரோஜா, மல்லிகை, முல்லை, சம்பங்கி இன்னும் பல்வேறு வாசனையுள்ள மலர்களை இங்கே கூடியிருக்கும் பெண்களே வைத்துக் கொள்ளுங்கள். ஆடவர்கள் தங்கள் மார்புகளில் மாலையாக தைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு அவை தேவையில்லை. உங்களுக்கு எது தேவையில்லை என கருதுகிறீர்களோ அதை எனக்கு மாலையாக அணிவித்தால் போதும் என விநாயகர் கருணை உள்ளத்துடன் சொன்னார். அது என்ன வகை பூ என்று மக்கள் கேட்டதும், இதோ இந்த பூவை யாராவது சூடுவார்களா என்று அங்கு நின்ற செடி ஒன்றை சுட்டி காட்டினார் விநாயகர். மக்கள் அதிசயித்து போயினர். அது ஒரு எருக்கஞ்செடி. அந்த செடியில் உள்ள பூக்களை எனக்கு அணிவித்தால் போதும் என்றார் விநாயகர்.
இறைவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது பக்தியை மட்டும்தான். அன்புடன் அவனது பாதத்தில் ஒரு பூவை வைத்து அவனது திருநாமத்தை சொன்னால் போதும். ஓம் கணபதியே நம என தினமும் 108 முறை யார் பக்தி பூர்வமாக சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு விநாயகரின் ஆனந்த லோகம் நிச்சயம் கிடைக்கும். விநாயகப் பெருமானின் எளிய தன்மை பற்றியும் அவர் எதிர்பார்க்கும் எளிய பக்தி பற்றியும் மற்றொரு கதையும் ஒன்றையும் கேளுங்கள். மிதிலாபுரி மன்னர் ஜனகர் நற்பண்புகளை கொன்றவர், ஏராளமான கல்வியறிவுடன் திகழ்ந்தவர். ஆனாலும் தான் என்ற கர்வம் அவரை ஆட்டி படைத்தது. மக்களை காப்பாற்றும் அவர் தானே தெய்வம் என்று நினைத்து கொண்டார். ஒருமுறை நாரத மகரிஷி அவரை காண வந்தார். நேரம் என்றால் தண்ணீர். நாரதர் பிதுர் தேவதைகளை அளவுக்கு அதிகமாக பூசிப்பவர். அவர்களுக்கு தீர்த்தம் கொடுத்து மகிழ்ச்சியாக வைத்திருப்பார். இதன் காரணமாக நாரதர் என்ற பெயர் அவருக்கு அமைந்தது. நாரதர் எந்த இடத்திலாவது கன நேரம் தங்கிவிட்டால் கூட அவ்விடத்தில் உள்ளோ மோட்சத்தை அடைந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட மகான் ஜனகரை காண வந்தால் அவருக்கு மோட்சம் உறுதிதானே. ஜனகர் நாரதரை வரவேற்று ஆசனத்தில் அமர வைத்தார். நாரதர் அவரிடம், ஜனகரே, உமது ஆட்சியில் பகவான் கிருபையால் மக்கள் செழிப்புடன் வாழ்கின்றனர், உண்மை வாழ்த்துகின்றனர். எல்லாவற்றுக்கும் காரணமான அந்த பகவானுக்கு இங்கு என்ன வேலை என்றார் நாரதர். ஜனகருக்கு புத்திமதி சொன்னார். ஜனகரே, நீர் அறியாமல் பேசுகிறீர். எல்லாவற்றுக்கும் காரணம் பகவான் தான். பகவானை தூசிக்கும் இடத்தில் நான் அமர மாட்டேன் என சொல்லிவிட்டு கிளம்பி விட்டார். அவர் நேராக கவுண்டிய முனிவரின் ஆசிரமத்துக்கு சென்றார். அந்த முனிவர் கணபதியை உபாசிப்பவர். அவருடன் நாரதர், முனிவரே, பிராய பெருமாடன் சொல்லி ஜனகருக்கு நட்புத்தியை தர செய்ய வேண்டும். அவர் தானே பரம்பொருள் என்ற சிந்தனையுடன் இருக்கிறார். அந்த சிந்தனையை அகற்றி அவர் சாதாரண மாண்ட ஜென்மம் என்பதை உணரும் வகையிலான ஏற்பாட்டை செய்யுங்கள் என சொல்லிவிட்டு வைகுண்டம் புறப்பட்டார். கவுண்டிய முனிவரும் கணபதியிடம் இதை சொல்லி பூசித்தார். கணபதி அவரது கோரிக்கை ஏற்று குஷ்ட நோயில் ஒரு அந்தனராக வடிவெடுத்து ஜனகரின் அரண்மனைக்கு சென்றார். வாசலில் நின்றபடி தனக்கு பிச்சையிடுமாறு கேட்டார். மிக ஆச்சரியமாக பிராமணர் ஒருவர் அரண்மை வாசலில் பசியுடன் வந்து நிற்கிறார் என்றால் யாருக்குத்தான் வியப்பிருக்காது. அவர்கள் அவசர அவசரமாக ஜனக மகாராஜுடன் சென்று பிராமணர் ஒரு பிச்சை இட்டு வந்திருப்பதை அறிவித்தார். ஜனகர் அவரை அழைத்து வரும்படி உத்தரவிட்டார். வேதியர் அருவருப்பான தோற்றத்துடன் உள்ளே வந்து நின்றார். பிராமணரே, எனது ஆட்சியில் இப்படி ஒரு நிலைமை தங்களுக்கு எப்படி ஏற்பட்டது? இப்போது உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். முதியோர் வடிவில் வந்த கணபதி, எனக்கு பசிதாளவில்லை, முதலில் உணவு கொடு, அதன் பிறகு பேசலாம் என்றார். ஜனகர் தன் மகனிடம் வேதியரை உணவறைக்கு அழைத்து செல்லும்படி கூறினார். அறுசுவை உணவு பரிமாறப்பட்டது. கணபதி சாப்பிட்டு கொண்டே இருந்தார். அவரது தொந்தி வயிற்றை அவ்வப்போது கழுவிக்கொள்வார். சமையல்காரர் இருந்ததையெல்லாம் அவருக்கு வைத்து விட்டனர். அவரோ இலையை விட்டு எழுந்திருப்பது போல தெரியவில்லை. பின்னர் 100 சமையல்காரர்கள் வரவழைக்கப்பட்டனர். அவர்கள் சமைத்து கொண்டிருக்கும் போதே கணபதி பசிதாளாதவர் போல அரற்றினார். இலை முன்பு உட்கார வைத்துவிட்டு, இப்படி என்னை பட்டினி போட்டு துன்புறுத்துகிறீர்கள் என கத்தினார். இளவரசனுக்கு மிகுந்த ஆச்சரியமாக போயிட்டது. அத்துடன் பயமும் வந்துவிட்டது. நமது உடல் நடுங்கியது. ஏதோ ஒரு விபரீதம் நடக்கப் போறது என்பது மட்டும் அவனுக்கு அறிவுக்கு புலனாகிவிட்டது. பாதி வெந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை, இருக்கிற உணவை எல்லாம் அப்படி எடுத்து வாருங்கள் என கணபதி சத்தம் போட்டார். சமையல்காரர்களும் அவ்வாறே செய்தனர். அதன் பின்பும் அவர் இலையை விட்டு எழவில்லை. உடனே இளவரசன் அவரிடம், வேதியரையும் பசி எங்களது தானிய களஞ்சியத்தை திறந்து விடுகிறோம், அது இஷ்டத்துக்கு என்ன வேண்டுமானாலும் சாப்பிட்டுக் கொள்ளும் என சொல்லி களஞ்சியத்தை திறந்து விட்டான். கன நேரத்தில் களஞ்சியத்தை காலி செய்து விட்டார் கணபதி. ராஜகுமாரனுக்கு சந்தேகம் வந்து விட்டது. இவர் நிச்சயமாக மனிதர் இல்லை, தேவ பூதமாகவோ இருக்க வேண்டும். அரண்மனையில் இனி சாப்பிடுவதற்கு எந்த பொருளும் இல்லை. காவலர் மூலமாக ஊரில் உள்ள எல்லார் வீட்டிலும் இருந்த உணவு கொண்டு வர சொல்லுங்கள் என கட்டளையிட்டான் ராஜகுமாரன். விஷயம் ஜனகருக்கு பறந்தது. அவர் கையை பிசைந்து கொண்டிருந்தார். ஊரார் வரிசையாக உணவு பண்டங்களை அடுக்கினர். அந்தனர் வடிவில் இருந்த கணபதிக்கோ அது ஒரு கைப்பிடி அளவே இருந்தது. அதையும் காலி செய்து விட்டு, பாவிகளே, பெரும் பசியுடன் வந்த எனக்கு கடகளவு சாப்பாடு போட்டும் மேலும் என்னை பசியை தூண்டி வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்கிறீர்களே, போடுங்கள் சாப்பாட்டு என்று கத்தினார். ஜனகர் அவர் அருகே வந்து, வேதியரே, உமக்கு கொடுக்க எங்கள் நாட்டிலேயே போது ஏதும் இல்லை, என்னை மன்னிக்க வேண்டும். பசியை போக்கக்கூடியவர் என நீர் யாரை நினைக்கிறீரோ அங்கே போய் நீர் பசியாறிக் கொள்ளலாம் என்றார். மன்னனே, நீ தானே பரபிரம்மம், அப்படித்தானே ஊரங்கும் சொல்கிறார்கள், சென்று திரிகிறாய். கடவுளுக்கு சமமான உனக்கு கடவுளுக்கு இங்கே போடுங்கள், உமக்கு கொடுங்கள் என்று நாட்டிலே என்ன இங்க பாருங்க, கடவுளுக்கு கடவுளுக்கு சமமான உனக்கு யாசகம் கேட்டு வந்த
அந்தணன் பசியை தீர்க்க முடியவில்லையே. ஒரு சிறு பகுதியை ஆளத் தெரியாத நீ கடவுளாக இருந்த இந்த பிரபஞ்சத்தை எப்படி காக்கப் போகிறாய்? என் பசியை தீர்ப்பதற்காக வாக்குறுதி தந்துவிட்டு அதை கூட காப்பாற்றாத நீ எல்லாம் தெய்வம் என்று சொல்லிக் கொள்கிறாயே என்று அவருக்கு உரைக்கிற மாதிரி சொல்லிவிட்டு கோபப்படுவது போல் நடித்து வெளியேறிவிட்டார். அவர் சென்ற பிறகு ஜனகர் தன்னை பரப்புறமாக நினைத்து கர்வத்துடன் நடந்து கொண்டதையும் ஜாசகம் கேட்டவருக்கு கூட உணவிட முடியாத தனது இயலாமையை எண்ணி வருந்தினார். அரண்மனையிலிருந்து புறப்பட்ட அந்தனராகிய கணபதி திருசுரன் என்று தன் பக்தனின் வீட்டுக்கு சென்றார். திருசுரனும் ஒரு அந்தனர். அவரது மனைவி விரோசனை. கணவர் யாகமாக கொண்டு வரும் அரிசியை சமைத்து விநாயகருக்கு படுத்து விட்டு சாப்பிடும் பழக்கம் உடையவர். கணவருக்கு பூஜை வேளையில் பணிவிட செய்பவர். அவர்களின் வீட்டுக்கு சென்றதும் திருசுரன் வெளியே வந்து அவரது வாதங்களை சாஷ்டாமாக விழுந்து வணங்கி தன் குடிசைக்குள் அழைத்து சென்றார். திருசுரனே, நான் தீர்த்த யாத்திரை செல்கிறேன், வழியில் பசிக்கிறதே என்பதற்காக இந்நாட்டு மன்னன் ஜனரிடம் உணவு கேட்டேன். அவர்களோ குறைந்த அளவு தந்து என் பசியை மேலும் தூண்டி விட்டார்கள். பசியடங்காத நான் உங்களிடம் உணவு கேட்டு வந்துள்ளேன், ஏதாவது கொடுங்களே என்றார். விரோசனைக்கு கண்ணீர் முட்டியது. சுவாமி, மற்ற நாட்கள் கூட நெல்லோ அரிசியோ பிச்சையாக ஏற்றி வருவார் என் பர்த்தா. இன்றே அவர் எதுவுமில்லாமல் வெறும் கையுடன் திரும்பி விட்டார். விநாயகருக்கு அர்ச்சனை செய்த அருகம்புல்லு மட்டுமே இங்குள்ளது, வேறு எதுவும் இல்லை. நான் என்ன செய்வேன்? பசித்து வந்த தங்களுக்கு ஏதும் தரவில்லை, நான் என்ன செய்வேன்? தர முடியாமல் பசித்து வந்த உங்களுக்கு ஏதும் தர முடியாமல் தவிக்கிறேனே என்று தங்கள் நிலைமையை வெளிப்படுத்தினார். பெண்ணே, இதை பற்றி கவலை வேண்டாம், உன்னிடம் இருப்பதாக சொல்கிறாய் அருகம்புல், அதில் 1-2 கொடுத்தாலே போதும், பசி இருந்து போம் என்றார் சுவாமி. விரோசனையும் அவ்வாறே அவருக்கு 2 அருகம்புல்லை கொடுத்தாள். கணவர் அதை வாயில் போட்டாரோ இல்லையோ, அந்த வீடு உண்மையாக ஜொலித்தது. அவ்வூரில் உள்ள குடிசைகள் எல்லாம் மாளிகைகளாகிவிட்டன. ஜனகரின் அரண்மனையில் முன்பையும் விட செல்வம் கொளித்து கொட்டி கிடந்தது. அவருக்கு பேராச்சரியம். அரண்மனைக்கு வந்து வேதியரே இதற்கு காரணம் என்பதை அவர் புரிந்து கொண்டார். திருசுரனின் இல்லத்திற்கு அவர் விரைந்தார். அப்போது விசோரணையின் சுவாமி, தாங்கள் யார்? எங்கள் வீட்டின் நிலைமையை மாற்றி விட்டீர்களே, பசும்புல்லுக்கு பசும்பொன் கொடுத்த புண்ணியரே, தங்களை பற்றி சொல்லுங்களேன் என்றதும் விநாயகர் தன் சுயரூபத்தை அவளுக்கு காட்டினார். திருசுரன் அவரிடம், சுவாமி, இந்த ஏழையின் வீட்டுக்காக எழுந்தருளீர்கள். நான் அருகம்புல் தவிர தங்களுக்கு ஏதும் தந்ததில்லையே. இனிக்கின்ற மோதகமும் சித்திரான்னங்களும் படைத்து உம்மை வழிபடும் இடங்களுக்கெல்லாம் செல்லாமல் எங்கள் மகாராஜா தங்களுக்கு ஏராளமான உணவிட்டும் அவர் வீட்டில் காட்சி கொடுக்காமல் இங்கு வந்து காட்சி தந்ததற்கான காரணத்தை தெரிந்து கொள்ள அடியேன் விரும்புகிறேன் என்றார். இதற்கு ஜனகரும் அங்கே வந்து விட அவர் பரவசம் மேலிட கணபதியை வணங்கி, விநாயகரே, நானே பரம்பொருள் என இருமாந்திருந்தேன். என் மாயை தீர்த்த வல்லவரே, உம்மை மதிக்க தவறிய எனக்கு இனியும் இவ்வுடல் வேண்டாம். நான் உமது திருவடியை அடைந்து வாக்கியத்தை அருள்வீரா. நான் செய்த தவறுக்கு தண்டனை ஏதுவாயிருந்தாலும் கொடும், ஆனால் என்னை மீண்டும் பிறவி எடுக்க செய்யாமல் தடுக்க வேண்டும் என்றார். கருணை கடலான விநாயகர் அவருக்கும் திருசுரன் தம்பனுக்கும் அருள் செய்து, என்னை திருப்திப்படுத்த ஆடம்பரம் ஏதும் தேவையில்லை, ஒரு பூவையோ இலையோ எனக்கு அர்ப்பணித்தாலே போதும். அதுவும் இல்லாதவர் எனக்கு மந்திரங்கள் கூறியும் என் திருநாமங்களை கூறியும் இதயத்திலிருந்து அருகம்புல்லையும் அதற்கிணையான வன்னி இலைகளையும் தந்தாலே போதும் என்றார். சுவாமி, தங்களுக்கு வன்னி இலை தூவி வழிபடுவதால் நாங்கள் அடையும் நன்மை என்ன என்பதை விளக்க வேண்டும் என்று கேட்டால் விரோசனை. விநாயகரும் அது குறித்து அந்த பிரஸ்தாபத்தை ஆரம்பித்தார். உன்னிடம் அருகம்புல்லை பற்றி சொன்னவே இதை பற்றி சொல்லும். இதோட முடியுது. விரோசனா ஜனகட்ட கதை நல்ல கதை. விரோசனா, வன்னி இலையில் முக்கியத்துவத்தை கீழ். அருகம்புல்லை மாலையாகவும் வன்னியிலே எனக்கு அர்ச்சனை செய்வதற்காகவும் நீ பயன்படுத்தலாம். ஒரு காலத்தில் விதர்ப்ப தேசத்தை புண்ணிய கீர்த்தி என்பவன் ஆண்டு வந்தான். அவனுக்கு குழந்தை இல்லை. எனவே அவனது காலத்திற்கு பின் மந்திரிகள் ஒன்று கூடி மன்னனின் உறவுக்காரனான சாம்பவன் என்பவனை அரசனாக்கினர். ஆனால் அவன் எதிர்பார்த்ததைப் போல் நல்லாட்சி தராமல் கொடுமைகள் பலவற்றை அரங்கேற்றினான். பெண் பித்தனான அவன்
பிறர் மனைவியரை கூட விட்டு வைக்கவில்லை. அவனது தேவைகளை பூர்த்தி செய்யும் வண்ணம் தனக்கு பதவி அளித்த மந்திரிகளையே நீக்கிவிட்டு துர்மதி என்பவனை மந்திரியாக்கிக் கொண்டான். அவன் அரசனுக்கு எல்லா வகையிலும் உதவியதுடன் தானும் அவனைப் போலவே லீலைகளில் ஈடுபட்டான். இவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் பாவங்களையே சேர்த்து கொண்டிருக்க ஒருமுறை காட்டுக்கு வேட்டைக்கு சென்றவர்கள் வரும் வழியில் எனது கோயில் ஒன்றை கண்டனர். அங்கு பக்தர்கள் ஒன்று கூடி பூசை செய்து கொண்டிருந்தனர். அங்கே வந்த ஒரு பக்தையிடமிருந்த மாங்கனிகளை பிடுங்கி என் முன்னால் வைத்து, பிள்ளையாரே, இவங்க கொடுக்கிறதையெல்லாம் நீ ஏற்றுக்கொள்றே இல்லே, இதோ நாங்க கொடுக்கிற இந்த கனியையும் ஏத்துக்கோ என விளையாட்டாக சொன்னார்கள். பின்னர் அங்கிருந்து போய்விட்டார்கள். அந்த சம்பவத்திற்கு பிறகு அவர்கள் கொடிய பல பாவங்களை செய்து இறந்தும் போனார்கள். எமதூதர்கள் அவர்களை கொடிய சாட்டைகளால் அடித்து இழுத்துச் சென்றனர். இங்கே அனுபவித்த இன்பத்திற்கு பல மடங்கு ஈடான துன்பத்தை அவர்கள் அனுபவித்தனர். நரக உலகத்தில் வாட்டி வதைக்கப்பட்ட அவர்கள் பூச்சி, புழு, கரப்பான், நண்டு என பல இழிவு பிறவிகளை எடுத்தனர். மீண்டும் ஒரு பிறவியில் சாம்பன் மானிடனாகவும் துர்மதி அசுரனாகவும் பிறந்தனர். மானிடனாக பிறந்த சாம்பவனுக்கு அப்பிறவியில் வீமன் என்ற பெயர் சூட்டியிருந்தது. வீமன் அப்பிறவியிலும் திருடனாகவே இருந்தான். ஒரு முறை பல பிராமணர்கள் யாகம் முடித்து விட்டு அதற்குரிய தட்சணையாக தங்கம், பசுக்கள் முதலியவற்றை பெற்று ஊர் திரும்பிக் கொண்டிருந்தனர். கொள்ளையனான வீமன் அவர்களை வழிமறித்தார். தங்கத்தையும் பசுக்களையும் தன்னிடம் தந்து விடும்படி மிரட்டினான். அந்தணர்கள் அவனுக்கு நட்புத்தி சொல்லவே ஆத்திரமடைந்த அவன் அவர்களை கொலை செய்து அத்தனை பொருட்களையும் அபகரித்துக் கொண்டான். அதனால் அவனை பிரமஹஸ்தி தோஷம் பற்றியது. செய்த பாவத்திற்கு பலன் கிடைக்க வேண்டாமா? சாம்பனின் மந்திரியாக இருந்த துர்மதி அந்த பிறவியில் ராட்சதனாக பிறந்திருந்தான். அவன் பசுக்களையும் பெரும் செல்வங்களையும் தேடிக்கொண்டு வந்த வீமன் முன்னால் வந்து நின்றான். பசுக்களை பிடித்து தின்றான். வீமனையும் விழுங்க எண்ணம் கொண்டு அப்போது அதில் இருந்த இலைகள் உதிர்ந்தன. அந்த மரத்தின் கீழே யாரோ சிலர் பசுக்களை நான் இங்க அரோ பிடிச்சு வச்சோன்னு நிக்கிறேன். பசுக்களை பிடித்து தின்றான். விழுங்க எண்ணம் கொண்டு வீமனை விழுங்க எண்ணம் கொண்டு அவனை பிடிக்க கையை நீட்டவும் வீமன் அலறி அடித்து ஓடினான். அசுரனும் விடவில்லை. வீமன் பயந்து போய் ஒரு மரத்தில் ஏறினான். அப்பொழுது அதிலிருந்த இலைகள் உதிர்ந்தன. அந்த மரத்தின் கீழே யாரோ சிலர் எனது சிலையை பிரதிஷ்டை செய்தனர். அந்த சிலையின் மீது செய்திருந்தனர். அந்த சிலையின் மீது அந்த இலைகள் உதிர்ந்தன. அசுரன் மரத்தருகே வந்து வீமனை கீழே விழச் செய்வதற்காக மரத்தை உலுக்கினான். அப்பொழுது என் சிலை மீது இலைகள் உதிர்ந்தன. ஒரு வழியாக அசுரன் வீமனை பிடிக்க வீமன் பலம் கொண்ட மட்டும் அவனை தாக்கி சண்டை போட்டான். ஒரு கட்டத்தில் அசுரனை ஒரு பாதாளத்தருகே சமயோசிதமாக வரச் செய்த வீமன் அவனை உள்ளே விழும்படி செய்து விட்டான். அவன் உள்ளே விழுந்ததும் மகிழ்ச்சியில் கரகோஷம் எழுப்பிய அவன் நின்ற பாறையில் திடீரென கால் வழுக்கவே அவனும் அதே பாதாளத்தில் விழுந்திருந்தான். இவர்கள் இருவரும் மீண்டும் எமலோகம் கொண்டு செல்லப்பட்டனர். இவர்களுக்கு மீண்டும் கொடிய தண்டனை கிடைத்தது. இருப்பினும் அந்த பிறவியில் இவர்கள் தங்களை அறியாமலே என்னை வெண்ணி இல்லை கொண்டு அர்ச்சித்த பலன் கிடைத்தது. தண்டனை காலம் முடிந்ததும் புண்ணியத்தை அனுபவிக்கும் பாக்கிய காலம் வரவே அவர்கள் தங்க விமானம் ஒன்றில் ஏற்றப்பட்டு எனது லோகத்தை அடைந்தனர்.
வந்தடைந்தனர். வந்தடைந்த பாவிகளுக்கும் கூட மங்களத்தை அருளும் சக்தி வன்னி இலைக்கு உண்டு என்றார். விரோசனை இந்த சம்பவம் கேட்டு உளம் மகிழ்ந்து அங்கு நின்ற விநாயகருக்கு அர்ச்சனை செய்து கணவருடன் ஆனந்த லோகம் அடைந்தாள். விநாயகப் பெருமானை சதுர்த்தி நாளில் அவதரித்ததாக நாம் கொண்டாடி மகிழ்கிறோம். அந்நாளில் சந்திர தரிசனம் கூடாது. இது ஏன் தெரியுமா? யாராவது ஒருவர் இக்கட்டான நிலையில் சிக்கிக் கொண்டால் அவரை ஏளனம் செய்யக்கூடாது என்பது நியதி. பிரம்மதேவன் இப்படி ஒரு இக்கட்டில் சிக்கிக் கொண்டார். நாரதர் மூவுலகும் சஞ்சரிப்பவர். தினமும் சிவலோகம் வந்து ஒரு மாங்கனியை காணிக்கையாக வைத்து இசைபாடி சிவசக்தியை பரவசப்படுத்துவார். ஒரு நாள் காணிக்கையாக கொடுத்த மாங்கனியை யாருக்கு கொடுப்பது என பிரம்மனிடம் கேட்டார். வழக்கமாக அப்பழம் விநாயகருக்கே கிடைக்கும். இப்பொழுது முருகனுக்கு அப்பழத்தை கொடுக்கலாமே என பிரம்மா கூற கணபதிக்கு கோபம் வந்துவிட்டது. அவரது கோபத்திற்கு ஆளானால் பெரும் தண்டனைக்கு ஆளாவோமே என நடுங்கிய பிரம்மா அவர் அருகே சென்றார். கணேசரும் அவரை மன்னிக்க முடிவு செய்த வேளையில் பிரம்மாவின் நடுக்கத்தை பார்த்து சந்திரன் சிரித்தான். விநாயகரின் கோபம் சந்திரன் மீது திரும்பிவிட்டது. ஒருவன் சிக்கலில் மாட்டிக்கொண்டால் அவனை காப்பாற்ற முயல வேண்டுமே தவிர அவனது வேதனையை எண்ணி சந்தோஷப்படக்கூடாது என சந்திரனை கடிந்து கொண்டதுடன், இப்படிப்பட்ட உனக்கு உலகுக்கு ஒளி கொடுக்க தகுதி இல்லை என சபித்து விட்டார். சந்திரன் ஒளியிழந்ததால் தேவர்களும் அமுத கிரணம் கிடைக்கவில்லை. அவர்கள் வாடி வதங்கினர். சிவபெருமானிடம் முறையிட்டனர். சிவன் சந்திரனுக்கு சாப விமோசனம் தந்து ஒரு நாள் தவிர மற்ற நாட்கள் சந்திரன் வளர்ந்து தேய்ந்து கிரணங்களை பொழிவான் என்றார். அதனால் தான் அமாவாசை அன்று தேவர்கள் உபவாசம் இருப்பது போல நாமும் உபவாசம் இருப்பது நல்லது. கணபதியின் பேரருள் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஓம் விநாயகா போற்றி, ஓம் விநாயகா போற்றி, ஓம் விநாயகா போற்றி. விநாயகர் மனம் முட்டிட்டு